காலங்காத்தால கண்குள்ளா காட்சியா இருக்குடா. இப்படி ஒரு காட்சியை பார்த்தோம்னா கண்ணுக்கு எந்த கெடுதலும் வராதா சாமி? ஓட்ட விடுவேன். ஒண்ணு விட்டு கண்ணத்துல ரெண்டு விடுவேன். ஏய் கண்மணி. அம்மா கூப்பிடுறாங்க. நான் போய். ஏய் கண்மணி, ஏய் நீ சைக்கிள் ஓட்ட நான் புடிச்சல. எனக்கு யார் கத்தறவா? நான் இருக்கேன் நீலவேணி. நீயா? நானேதான். உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமாவா? என்னென்ன ஓட்ட தெரியும் லிஸ்ட் தரலிங்க. மோட்டர் பைக், கார், லாரி, பஸ், ரயில், ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர். சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ஏய் நீ சந்தேகமாவே கேட்டுக்கிட்டு இருக்க. ஓட்டறல்ல. நீ சைக்கிள் ஓட்ட தெரியும்னு என்ன உட்கார வச்சு என் மேல தள்ளி விட்டு ஓட்டணும். உன்னைய வேற மேல தள்ளி விட்டு நான் குலக்கேசல் உள்ள போறதுக்கு தயாரா இல்ல. நான் சொல்றத கேளு. நீ முதல்ல ஓட்டி காட்டு. தள்ளு பார்ப்ப. வந்த நாள் முதல் இந்த மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். சைக்கிளில் ஏறிவிட்டான். எடுவட்ட பண்ணி சைக்கிள் ஓட்டு வேணா ஏமாத்துற சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்க மண்டையில மூளை கீழ ஏதாச்சும் இருக்குதா? ஏய் ஓவரா பேசாத. வகுந்து போடும் வகுந்து. என்ற கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க 4 பேர் இருக்காங்க. சும்மா விட்டுற மாட்டாங்க. ஏல காலங்கத்துல பல்லுகள் வளர்க்கணியா நீ? ஏன் அதுக்குள்ள ரெடி. அம்மா ஐயோ 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 என்ற அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கீங்களே எதுக்கு? கடைசி காலத்துல தூக்கிட்டு போறதுக்கா? அம்மா ஒரே பிள்ளைன்னு பார்த்தவா வளர்த்தியே இப்படி வாங்கி அரைஞ்சு போட்டானே படுவாவி பையன். ஐயோ 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 நான் என்ன பண்ணுவேன்? ஐயா பாலாசாரி ஊருக்கெல்லாம் தாலிய தங்கத்துல செஞ்சு போட்டுட்டு நம்ம அவளுக்கு மட்டும் களிமண்ணில செஞ்சு போட்டீங்க. எப்ப வந்து போகும் தெரியாம இப்படி திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் அல்லாடிட்டு கிடக்குறேனே. யாரா நாட்டாவை கட் பண்ணி அனுப்புங்கப்பா. கண்ணீரை பார்த்து உங்களுக்கு மனசு இது பாரு உங்க அக்காவை அவ இங்கே இந்த கத்து கத்துறா. அங்க என்ன பேச்சு பேசிப்பாங்க. சரி சரி நீ கூட்டிட்டு போ. வேற யாரு போய் சொன்னாலும் உங்க மாமா கேட்க மாட்டாரு. ஏய் அருள்குமரா நான் கத்துறது அந்த மருத மேல குமரன் காதலே விழுந்திருக்கும். இந்த நிக்கிற உன் காதல வேலையா? என்ற வீட்டுக்காருக்கு புத்தி கட்டு போச்சு. மனுஷன் அவரு போறாருல. ஊர்ல யாருக்கும் பயப்படுறது இல்ல. உனக்கு மட்டும் தாயா பயப்படுறாரு. நீதான் சொல்லணும். எவனா இருந்தா என்றா வகுந்துற வேணா வெட்டு ஒண்ணு துண்டுறா. அதான் நம்ம ஸ்டைலு. அண்ணே இந்தாங்கண்ணே. அண்ணே என்ன வெளியே வாங்கி சாப்பிடுறீங்க? வீட்டுல ஆள் இல்லையா? மானத்தை வித்துதான் மத்தியான சோறு சாப்பிடணும்னா அப்படிப்பட்ட சோறே வேணாம்டா. அண்ணா அண்ணி வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அவ எங்க இது புடுறா. எங்க மாப்பிள்ள உங்க அக்கால வீட்டுல தானே விடணும். இந்தாங்க சாவி. என்ன வேணும்னா உங்க அக்கால அடிச்சே. உங்க அக்கால பத்தி உனக்கே தெரியும். இந்த ஃபேக்டரி விட பெரிய சைஸ் வாய் வாயானா லைட்டா தட்டினேன் அவ்வளவுதான். 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடு. இனிமே தொடவே மாட்டேன் மாப்பிள்ள. வா வா வீட்டுக்கு வா வச்சுக்கிறேன். என்னே ஊருக்குள்ள பூந்த காட்டு புலி மாதிரி பேசுனீங்க. மச்சான பார்த்ததும் மலையில நெஞ்ச வீட்டெலி மாதிரி அடங்கிட்டீங்க. அடங்காம யார் அவன்? டேய் 12 வயசுலயே பிளான் பண்ணி என்ன பழி வாங்கினவன். எப்படின்னு ஒருக்கா அவங்க அக்கால மூதேவின்னு திட்டி போட்டேன். அத மனசுல வச்சுக்கிட்டு அவன் சித்தப்பன் பையன் தங்கத்தை குறுக்கால ஓட விட்டு அவன் அடிக்கிற மாதிரி கல்லுல என்ன விட்டாமாரு ஒண்ணு. இது பாரு இன்னும் அந்த தழும்பு இருக்குது பாரு. அவன்கிட்ட தப்பா ஏதாவது ஒரு வார்த்தை பேசி போட்டோம் தப்பிக்கவே முடியாது. ஆனா புத்திசாலி பாரு. ஒரு நாள் கோயம்புத்தூரே ஒரு கலக்க போறான் பாரு. பெல் இங்க என்ன பண்ணுது? அதோ அங்க என்ன பிரியாணி கடைக்கிட்ட. இந்தாங்கம்மா 4 பார்சல் இருக்கு. அடிப்பாவி சைவ பிள்ளைன்னு சொன்னாங்க. பிரியாணி வாங்கிட்டு போறா. மணி கூட என்ன கொண்டு போயிட்டு இருக்கு? ஏதாச்சும் காய்கறி வாங்கிட்டு போவோம்பா. காய்கறி பின்னாடி நான் என்ன போகுது? கறி இருந்தா போவோம். அப்பா அதுக்கு சுத்த சைவம்யா. ஏன் நீலவேணி பால்கோவா வாங்கிட்டு வந்துட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து மேல வா. கேட்டியா? பால்கோவாவா? அட முட்டப்பே அங்க பிரியாணி கடையில பால்கோவா கிடைக்கும். எனக்குதான் லெக் பீஸ். எனக்கு ஒரு கால் உனக்கு ஒரு கால். கட்டதடி ஒரு கால் அம்மா பார்த்துட்டா மூக்கால அழ வேண்டியதா இருக்கும். சத்தம் போடாம சாப்பிடு. நான் காலை கெட்டு கோழி காலை பிச்சு உதறாளுங்க பாரு. நான் சொன்ன நம்புனியா? ஐயோ ஐயோ ஐயோ. ஏனுங்க இது என்ன வேணுங்க? நீங்க எப்படி மேல வரீங்க?
தத்து போடுவேன். போடு, உங்க அம்மா வரட்டும், இந்த சிக்கன் பிரியாணி சீக்கிரம் எல்லாம் தெரியட்டும். அடேங்க அப்பா, நீங்க லெக் பீஸ் தான் சாப்பிடுறீங்களோ? இதுல பிரியாணிக்கு பேரு பால்கோவா. ஏப்பா நீ மட்டும் இட்லிய சோறாக்கலாம், பீர மோராக்கலாம், இவங்க பிரியாணிய பால்கோவா ஆக்கப்படாதோ? ஒன்னத்தான். ஏய், வீட்டுக்கு தெரியாம இது எத்தனை நாளா நடக்குது? நான் 12th படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை சேன கழுகுன்னு சொல்லி ஏமாத்தி சாப்பிட வச்சுட்டாங்க. நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. அதுல இருந்து கண்டினியூ பண்றேன். ஒவ்வொன்னுக்கு ஒரு பிளாஸ்டிக் வச்சிருக்கா. ஒரு நாளைக்கு 2 பொட்டலம். ஒரு பொட்டலம் 40 ரூபானா ஒரு மாசத்துக்கு 2400 ரூபாய். 4500 ரூபாய் சம்பளம் வாங்க உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவன் எப்படி சந்தோஷமா கூட நடத்துவான்? இது அவளை கட்டிக்க போறவன் கவலைப்படுற விஷயம் இல்ல. இதையும் ஃபீல் பண்றான். நான் ஒன்னும் தினம் சாப்பிடல. வாரத்துக்கு ஒரு நாள் தான், மாசத்துக்கு 4 நாள். 8 போட்டா 320 ரூபாய் தான். பொண்டாட்டிக்காக மாசத்துக்கு 320 ரூபாய் செலவு பண்ணா குறைஞ்சா போயிடுவீங்க? சம்பளத்தை என் கையில கொடுங்க, நான் குடும்பம் நடத்தி காட்டுறேன். சேம் ஃபீலிங். அதுவும் இல்லாம சனிக்கிழமை சாப்பிடாம விரதம் இருக்கு தெரியுமா? சனிக்கிழமை விரதம், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் கட்டு கட்ட உடம்புக்கு என்ன? என்னடா நடக்குதுங்க? ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டி பெத்த மாதிரியே வரவு செலவு கணக்கு பாக்குறேன். இடத்துல இங்க என்னடா பேச்சு? அதானே. பாறவல்ல. இல்ல நீ சொல்லிருச்சு. வாமா என் லெக் பீஸ். ஏ மணி, இங்க வா. வா மணி, வா 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 வா. ஏய் ஏய் இங்க இங்க. உனக்கு என்ன லெக் பீஸா கேக்குது? அதுவும் அங்கடம் பிரியாணி. போய் வேற சொல்ற புழுகு மணி. கோவப்பட்டா கோவில் மணி, போட போற கோல மணி. நான் பங்காளி மணிய வச்சே மணிக்கு மணி அடிக்கிற. அம்மா, மாட்டு கழுத்துக்கு ஒத்த மணி, மாமியார் கழுத்துக்கு ரெட்ட மணி. கீப்பருக்கு போடுறா முத்து மணி, கீழே விழுந்தா சங்கு மணி. குழந்தை காலுக்கு கொலுசு மணி, ஜெயில அடிச்சா பூவா மணி. நடிகர் திலகா நடிச்சது ஆலய மணி. கிளம்புறண்டாயே தக்கம். என்ன மணி குயிலே வெல்ல வரும் வாடி வா. எங்கே ஏன் ஜோடி குக்கு என கூவுவதே நடி கண்மணி கண்மணி. என்ன? ஆமா, எல்லா பாட்டும் பாடுவியா? உனக்கு என்ன பாட்டு வேணும்? குணாவுல குகைக்குள்ள கமலஹாசன் பாடுவார்ல, ஆமா, அந்த பாட்டு பாட தெரியுமா? இப்ப பாரு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சவிக்கமா நான் எடுத்துரு. சவிக்கமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கருத்தாச்சு, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. உன்னை பார்க்கும்போது கவிதை அருமையா கொட்டுது, ஆனா அதை எழுத நினைக்கிறப்ப 1 2 3 மணின்னு பேர் சொல்லி கொடுக்காது. இதுல மணி பாட்டு வேற பாடுறியா? பாடுவியா? வாங்க வாங்க, உங்களுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கோம். சாதாரண காது குத்து விழாவுக்கு காரணிப்பி இவ்வளவு பிரம்மாண்டமா திருவிழா மாதிரி நடத்துறது உலகத்துல ஒரே ஆள் நீதாயா சுப்பையா? ஆமா, யார் காது குத்தணும்? எங்க ஆத்தாளுக்கு. ஆத்தாளுக்கா? ஆமா. என்ன வயசு? 70. 70? ஆமா, சின்ன வயசுலயே மூக்கு குத்துணும் ஆசைப்பட்டாங்க, முடியல, அதான் இப்ப குத்துறோம். தன்னுடைய தாய் மூக்கு குத்துறோம்னு ஆசைப்பட்டத அவளுக்கு 70 வயசு ஆனாலும் நிறைவேற்ற நினைச்சு துடிக்கிற பத்தியா? நீ சாதாரண மகன் இல்லப்பா, தாய்க்கு தலைமகன், தாய் சொல்லை தட்டாதவன், தாயை காத்த தலையன் நீதானையா. கொஞ்சம் ஏன் குத்த குத்திக்கிறேன். சீக்கிரம் குத்திட்டு வா. நல்ல நேரம் முடியுதுக்குள்ள வாப்பா. ஆமா, நல்ல நேரம் முடிய போறோம். யாருக்கு மூக்கு குத்தணும் சொன்ன நீ? ஏண்டா புணத்து குத்துறக்கான நீ கூட்டி வந்தீங்க? பணம் சொல்றேன். ஏய், புணத்தை புணம் சொல்லாம வேற எப்படி சொல்றேன். வாடா குத்தா. ஒண்ணு நடக்காது மாப்பிள்ள. எதுக்கும் உஷாரா இரு. என்ன மாமா, கோயிலுக்கு வரமாட்டேன்ட்டு இப்ப வந்துட்டீங்க? என்ன வந்துட்டீங்க? இல்ல, காலையில வரமாட்டேன்னு சொன்னீங்களே. என்ன சொன்னீங்களே? இல்ல மாமா. என்ன இல்ல மாமா? மாமா என்ன மாமா? என்கிட்டே வா. என்ன என்கிட்ட? என்ன மாமா? என்ன மாமா? அத்தியா. என்ன ஐயா? அத்தி. என்ன ஆத்தி? ஆஹா. என்ன ஆஹா? அஞ்சம். ஏய் போட்டனா, சாமியை கும்பிடுறா. என்ன சாமியை கும்பிடுறா? பணமரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ஏய் கோவிந்தராஜ், பிளாக் மாப்ல கேக்குறதுல சொல்றா. அதனி விக்கிறவங்க சாப்பிடுறீங்களா? சுண்ணாம்பு போட்டதா போடாதா? போடாததுங்க. அப்ப கல்லுன்னு கரெக்டா சொல்ல. மாப்பிளைக்கு ஒரு மொந்த கூட மோந்து பாக்கட்டும். ஆமா, திரும்ப கோயிலுக்கு போனோம். டேய் வேணாடா. மாப்பிள குடிச்சா தீட்டுனா குளிச்சா போயிட போகுது. அது மட்டுமா, உங்க ஐயா அத்தனை பேரை வச்சுட்டு உன்னை எவ்வளவு கேவலமா திட்டாரு. நீ வேணா தாங்கலாம், நாங்க தாங்கிக்கிட்டு உசுறு வாழ முடியாது. சரி, செத்து போயிடுற. ஊத்துறா. என்ன மாம்ஸ், ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, ஒரு 5000 ரூபாய் பணத்தை காணும்டா. 5000 ரூபாய் காணாமா? எப்ப? நேத்து ராத்திரி. என்ன மாமா, 5000 பேருக்கு யூனியன் லீடருங்கிறீங்க, ஒரு 5000 ரூபாய் பத்திரமா வைக்க தெரியாது? அறிவில்லை உங்களுக்கு? எடுத்தவன் யாரும் கண்டுபிடிச்சீங்களா இல்லையா?
கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன தூக்கி போட்டு மீச்சு காசை வாங்க வேண்டியதானே? என்ன சொந்தக்கார பையனா இருக்கு, அத கொஞ்சம் யோசனை என்ன பண்ணு. பெரிய சொந்தம், கலாணிப்பட்ட போய் சொந்த பந்தம் பாத்துக்கிட்டு அதிக மாமா அவனை ஓட்டு தள்ளிலாங்கிற போடணும். நீயே சொல்லி போட்ட அப்புறம் என்ன யோசனை? நான் தான் மாமா எடுத்தேன், நான் தான் மாமா. இது ஏன்டா முதல்லயே சொல்லல? அது மாமா சும்மா தமாசா இழுத்து பார்த்தேன், ஆ. முடியல. சரி, எடுத்த பணத்தை என்ன பண்ணன? அதான் 5000 ரூபாய்க்கு வெள்ளி வாங்கினேன், ஆ. அதுல ஒரு சின்ன சிக்கல் ஆயிப்போச்சு. என்ன சிக்கல்? சரியா சிங்கப்பூர்ல இருந்து என் மச்சனை கொடுத்து விட்டது. இந்த பாரு 50,000 ரூபாய் வெள்ளி 5,000 ரூபாய்க்கு தரேன். நம்மளுக்கு வேண்டாப்பா, போலீஸ் கேஸ் ஆயிப்போச்சு, சிக்கல் ஆயிப்போம். போ ஓ அதுக்கு பயப்படுறியா? ஆ. நான் வித்தேன்னு எழுதி தரேன், நீ வாங்கினேன்னு எழுதி கொடு. அப்படியா? ஆ. இதுவும் கரெக்ட் தான், எழுதி கொடு. அப்புறம் என்னந்தா என்ன எழுதிய வச்சிருக்க? உங்க கடைக்காரங்க பூரா அப்படித்தானே கேக்குறாங்க. கேக்குறாங்களா? ஆமா. நம்ம வியாபாரி அப்புறம் புத்திசாலியா? கையெழுத்த போடு. பணம் இந்த வாங்கி 5000 வாங்கிக்க. இப்படி இப்படி. குட, 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 குடங்க. இந்தா பிடிச்சுக்க. செங்கல் கேனப்ப. இது அதுக்கு ஏமாந்ததுக்கு. அப்ப சரி. திருடிட்டு போன பணத்துல ஏதோ மாப்பிள பொழைச்சேன்னா விட்டுருக்கலாம். அத விட்டுட்டு ஒத்த செங்கல 5000 என்றா கை வாங்குற? நீங்க ஒண்ணு ஏய், இல்லம்மா. ஏய் நில்லு. மாமா, நிக்க. ஏய், நில்றா. ஐயோ. ஏய், ஐயோ, இப்படி வா. தமாஷ் பண்ணு, மாமா. ஏய், நில்றா. ஏய், மாமா. ஏய், கேனப்ப. இங்க வா. ஏய், பா, செத்து போயிட்டான்டா. இல்ல வேணி, ஏண்டி செல்ல வெயில நிக்கிற? உனக்காதாயா காத்துட்டு இருக்கேன். எனக்காகவா? என்ன விஷயம்? என் கம்மல் அந்த டேங்க்ல விழுந்துடுச்சு, கொஞ்சம் எடுத்து தரியா? உன் கம்மலுது டேங்க்ல வந்துச்சா? உனக்காக இது என்ன? நடு கடல்ல கூட குதிப்பேன். இப்ப பார். பார். எடுக்காம விட மாட்டேன் நீலவேணி. என்னையா ரொம்ப நார்தா? இது எங்க வீட்டு செப்டிக் டேங்க். செப்டி டேங்கா? சரி பரவாயில்ல, நம்ம டேங்க் தானே. என்ன நாட்டம்டா சாமி. இதெல்லாம் தொழில் ரகசியம். நம்ம தங்கம் பண்ண அலசுற மாதிரி அலசி உன் தோட எடுத்து வேற மாத்தி. அப்பாடா, கடைசி வாரி. இதத்தான் நல்லா அலசணும். எப்படி தொட்டி சுத்தமாயிருச்சா? ரொம்ப தேங்க்ஸ்யா. எடுக்கவே இல்ல, அதுக்குள்ள தேங்க்ஸ் சொல்ற. அதான் எடுத்துட்டிய எத? சாக்கடைய. இப்ப தோடு. இதோ கதறாதயா, 10 நாளா சாக்கடை ஒரே அடப்பு. கார்பரேஷன் காரனை கூப்பிட்டா அவன் 50 ரூபாய் கேக்குறான். அதான் உன்னை கூப்பிட்டு கம்மல காணும் சின்ன பிட்டு போட்ட. ஆனா நீ ரொம்ப ஃபாஸ்டியா, சீக்கிரமா அடப்படுத்துட்டா. நல்ல பையன். சீ. அடி பாவி சண்டாளி, நம்மளை காட்டி கக்கு சல்ல வச்சுட்டாளையா. நீலவேணி, என்ன எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். என்ன 2? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையா? உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எப்பயும் உன் வீட்டு வாசல்ல தலை விரிச்சு போட்டு ஆடுவேன். அப்ப நீங்க கூட ஆடுனது, பாடுனது, பேசுனது, சிரிச்சதெல்லாம் பொய்யா? பொய்யினே வெச்சு. ஐயா ம்? ஐயா, என்னை வா கட்டிக்கிற மாட்டேங்கிற? உன் கழுத்துல கட்ட வேண்டிய தாலியை இவகழுத்துல கட்டி இவளை என் பொண்டாட்டி ஆக்குறேன். கவலைப்படாத, 40 ஏக்கர் எங்க பெரிய பாட்டு இருக்கு, அது உன் பேருக்கு ஸ்ட்ரைட்டா மாத்து. அட பாவி மனுஷா, அவசரப்பட்டு அந்த பிச்சைக்காரி கழுத்துல தாலியை கட்டிட்டு நான் மனசார உன்னதாயா காதலிக்கிறேன். நிஜமா? அப்படின்னா என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியமா. இதுக்கே கவலைப்படுற? ஒரு 10 ரூபாய் கொடுத்தோம்னா தாலியை திருப்பி கொடுத்துட்டு இந்தமா 10 ரூபாய்க்கு தாலியை கொடு. என்னையா சொன்ன? தாலினா உனக்கு என்ன கேலியா போச்சா? ஒவ்வொரு பொண்ணுக்கு அதாயா வேலி. அதுலயும் நான் தமிழ்நாட்டு பிச்சைக்காரி. மரியாதை வந்து என் கூட குடும்பம் நடத்தியா? அண்ணா மாமா பெரிய பசங்க எல்லாரும் ஓடி ஓடி. என்ன நடந்தது? தாலியை கட்டிட்டு ஏமாத்த பாக்குறாரு. தாலியை கட்டிட்டு ஏமாத்த பாக்குறாடா? பிச்சைக்காரன் அவ்வளவு காலம் போச்சு அவனுக்கு. இருடா. ஐயா,